ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து என்னோட யூனிவர்சிட்டி, அதாவது ஓல்கரட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 மெடிக்கல் காலேஜ்லேயும் தான் அட்மிஷன் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஓல்கரட்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி, அதாவது ஓல்கரட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷனுக்காக வந்திருக்கேன். யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய வந்து ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு இந்தியாவில். 3 lakhs கொடுங்க, 4 lakhs கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தரோம் ரஷ்யாவில் இருக்க யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே நிறைய வருஷம் வந்து இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டில் வந்து 2026 ரூல் படி நீங்கள் வந்து 25 ஏஜுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அட்மிஷன்ஸ் தர சொல்லியிருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட் ரூல் படி. பட் ஆனால் நம்ம ஊரில் இருக்க ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் வாங்கி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ப்ராசஸே சொல்லிட்டு 50,000, 80,000, 1 lakh வரைக்கும்லாம் வாங்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அட்மிஷன் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வாங்கின அமௌண்ட் கூட ரீஃபண்ட் பண்ணுறதா கேள்விப்படல நான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அப்படி தான் ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இல்லை வந்து எப்படி இருக்குங்கிறத நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஓல்கரட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இங்கே இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். சம்மரில் ஸ்ப்ரிங்க்லரில் வந்து வாட்டர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஓல்கரட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட லைப்ரரி. நேராக இருக்கிறது தான் நம்ம வந்து யூனிவர்சிட்டி. நம்ம இப்போ அதுக்குள்ளே போயிட்டு தான் அட்மிஷன் பற்றி நம்ம கேட்க போகிறோம். டைரக்ட் அட்மிஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டைரெக்டாக எப்படி அட்மிஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் வந்து எனக்கு இது தெரிஞ்சு இதுதான் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி August 20 கிட்ட வந்துருச்சு நமக்கு டேட்டு. இதுக்கு மேலே அட்மிஷன்ஸ் தருவாங்களான்னு தெரில. மேபி இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ரஷ்யாவில் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி அட்மிஷன் எடுக்கிறது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அட்மிஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வீடியோ பாருங்கள். காலேஜ் எப்படி இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இந்தியா மாதிரி இருக்கா இல்லை வந்து இங்கே எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். மணி ரைட் now 10:20 ஆகுது. ஸோ வாங்க ஐயா உள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஓல்கரட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. நம்ம இங்கே தான் அட்மிஷனுக்காக வந்திருக்கோம். இப்போ அவர் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து இப்போ படிக்க வராரு அந்த ஸ்டூடெண்ட்டு. அதுக்கு தான் இப்போ அட்மிஷன் கேட்க வந்திருக்கோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ நாள் ப்ரொசீஜர், எவ்வளோ நாளில் வந்து இன்விடேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பிரியம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பிரியம்னா என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் ஸ்கூலில் காலேஜிலலாம் அட்மிஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் வைப்பாங்களே, அந்த மாதிரி இது. இப்போ பார்த்தீங்கன்னா Monday to Friday ஒர்க் பண்ணுறாங்க, 9 to 4 மார்னிங்கு. அப்புறம் வந்து இது வந்து ரஷ்யன்ஸ்க்காக இங்கே வச்சுருக்காங்க. லைப்ரரியில் வந்து ரஷ்யன்ஸ்க்கு நடக்குதாம் அட்மிஷனு. நம்ம ஃபாரினர்ஸுங்கிறதுனால டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்குள்ளேயே காண்டாக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான் யூனிவர்சிட்டியோட அட்ரஸ். ஸோ உள்ளே வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி பயங்கரமாக இங்கே உட்காந்துருக்காரு. இந்த இதுவுமே செக்யூரிட்டி என்ன சொன்னார் தெரியுமா, உங்களை டேரெக்டாக உள்ளே விட முடியாது, நீங்கள் இங்கே இருக்கிற ஃபாரின் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, அப்போ தான் நான் உள்ளே அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பார்த்தீங்களா. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். இங்கேயும் வந்து நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற குளிநரியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா பயங்கர தூரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1 kilometer வாக்கபிள் மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டி. ஸோ நம்மளை கூப்பிட்றதுக்கு ஃபாரின் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஒருத்தர் வந்துட்டார் கூப்பிட. ஏன்னா இந்த மாதிரி யாராவது வந்தால் மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். ஸோ நம்மளை 3rd floor கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஏதோ நான் 11th 12th படித்த ஸ்கூல் காரிடார் மாதிரி இருக்குங்க. அதை பார்க்குறப்போ பயங்கர பெருசாக இருக்குது. ஸோ
ஸோ இதெல்லாம் தான் கிளாஸ் ரூம்ஸ். உச்சபுணி ஆடிட்டோரியானா கிளாஸ் ரூம்ஸ் ரஷ்யனில். ஸோ ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். இவங்க எல்லாம் வந்து அட்மிஷனுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே போட்டிருக்கு பாருங்கள். அவங்களே வந்து இப்போ எல்லாமே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஃபார் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸ்கெடியூல் ஃபார் அக்செப்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டடி. ஸோ இவங்கள்ட்ட தான் உள்ளே போய் பேசணும். அவங்க தான் டீன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு. என்னடா அட்மிஷன் கேட்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ப்ராசஸ் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஒன்றும் கேட்கல. அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு அட்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார், அவர் இங்கேருந்து படிக்கணும், மாஸ்டர்ஸ்க்கு வரார் அப்படின்னோம். மாஸ்டர்ஸ்னால் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா 1 இயர் ரஷ்யன் லாங்குவேஜ், 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து மாஸ்டர்ஸில் என்ன பிரான்ச் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அதை மட்டும் எழுதி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ப்ராசஸ் ஈஸியாக முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். இது வந்து இந்தியாவில் முடித்த இன்ஜினியரிங் டிப்ளமோ. அதை நம்ம ரஷ்யனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ரஷ்யனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்துட்டு பின்னாடி வந்து லீகலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஏதோ ஸ்கூல் படிக்கிறப்போ வீட்டில் பேரண்ட்ஸு இல்லைனா கார்டியன் யாராவது வந்து நமக்கு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு டக்குன்னு. பட் ஆனால் நல்லா தாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிலோ 25 ஏஜ் லிமிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் இங்கேயே நீங்கள் பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நாங்கள் அதே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் வந்து அவர் என்ன முடிச்சிருக்காருன்னு கேட்டாங்க. இந்தியாவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டட் கோர்ஸாக பார்த்துட்டு ஓகே நீங்கள் வந்து ரேடியோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னால, அது எப்படி நடக்குதுங்கிறத காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து அந்த பிளாக்குக்கு வந்திருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.5 2 lakhs இயர்லி. நம்ம ஊர்லேயே இப்போலாம் வந்து 3 lakhs 4 lakhs 5 lakhsலாம் வாங்குறாங்க நிறைய யூனிவர்சிட்டி காலேஜஸில். ஸோ இங்கேயுமே ஃபீஸ் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே எல்லாமே கவர்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்தோடனே செக்யூரிட்டி வந்து இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க, இங்கே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னாரு. ஆமாம், நாங்கள் வந்து ஃபாரின் டிபார்ட்மெண்ட் போனோம், பட் ஆனால் அங்கே வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் ஜஸ்ட் இதை காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து லைப்ரரி இந்த யூனிவர்சிட்டியோட. ரஷ்யன்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. எல்லாமே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். 1 or 2 டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும் சீட்ஸ் இருக்குது போல், அது மட்டும் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரஷ்யன் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும், அட்மிஷன்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே பேம்ப்ளெட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்ன இருக்குன்னா, ஃபிசிக்கோ டெக்னிச்சஸ்கி இன்ஸ்டியூட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. Такое у нас вот радиотехника. Да, это физический. Да, они сказали сначала. ஸோ அவங்க பாருங்கள் பேம்ப்ளெட்லாம் கொடுத்தாங்க வந்ததுமே. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ டெக்னிக் இருக்கா, 2 years, அதுக்கு வந்து மொத்தம் 13 seats இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்க, வேறு லெவல். ஸோ வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் இயராவது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஸ்கேமர்ஸை நம்பி ஏமாறாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிலேயும் இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க ரஷ்யாவில். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா பிடிச்சிடலாம். சவுத் சைடில் நிறைய பேர் இருக்கும். ஸோ வீடியோ எப்படி இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். see you in நெக்ஸ்ட் வீடியோ. யாரோ ஒர்க் பண்ணுறவர் போல் ஆடி காரில் வந்துட்டுருக்காரு. அதுதாங்க ஹாஸ்டல், நேராக இருக்குல்ல, அதான் ஹாஸ்டல். கிட்டத்தட்ட 16 floors இருக்குது.
ஆனால் இப்போ நம்ம வந்து ரஷ்யன் லாங்குவேஜுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து ஹாஸ்டலில் ப்ளேஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வேணால் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் ரஷ்யன் லாங்குவேஜ், 2 இயர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் இன் ரேடியோ டெக்னிக். இப்போ அதுக்கான அட்மிஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நேராக தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஓல்கா ரிவர். ரோடு எங்கே இருக்குது பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். அவ்வளோ பெருசுங்க இந்த யூனிவர்சிட்டி. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லைப்ரரி பிளாக்கு, அப்புறம் வந்து மெயின் பிளாக்கு, அதுக்கு பின்னாடி ஆடிட்டோரியம், அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடச்சிருக்கும் ரஷ்யாவில் எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்க அட்மிஷனுக்கு, ஈஸி ப்ராசஸாக இல்லை டஃப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு ரஷ்யாவில் ஃப்யூச்சரில் படிக்க வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து நீங்களே படிக்க வந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர்.